உண்மையிலே இன்னைக்கான எபிசோட் வந்து வெறித்தனமா இருந்ததுங்க. ஏன் தெரியுமா? கேட்டது 2 கேள்வி தான். இருந்தாலும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தரமான கேள்வி. சோ அதை வச்சு விஜய் சேதுபதி அப்படியே சுத்தி சுத்தி விட்டு அடிச்சாரு பாத்தீங்களா? அது வந்து உண்மையிலே பாக்குறதுக்கு பெட்டரா இருந்தது சொல்லணும். அதுவும் ராணுவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்த கிளாஷ், அதுக்கடுத்து முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் வந்த கிளாஷ், அந்த கிளாஷ் இருக்குல்ல முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் வந்ததுல அந்த கிளிப்பிங்ஸ் ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு போர்க்கிழமை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மொத்த பேர் சேர்ந்து மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அதாவது சௌந்தர்யா மேல இவ்வளவு வன்மை இவனுக்கு இருந்திருக்கூடாது, அந்த பொண்ணுக்கு ஓட்டே போக கூடாது, தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்கன்ற கெஞ்சிக்கிட்டு இருக்கான், கதறிக்கிட்டு இருக்கான். சோ அந்த அளவுக்கு அது மேல வன்மத்துல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டீம் இறங்கி முத்து அடிச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமாவது அந்த டீமுக்கு கொஞ்சமாவது அறிவு வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அந்த எபிசோட பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் வந்து பக்காவா கொடுத்திருப்பாரு. சோ அதை பத்தி டீடைலா என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, நியூ ரெசல்யூஷன் எல்லாரும் ரெசல்யூஷன் எடுப்போம்ல. சோ அந்த மாதிரி நீங்க இவங்க வந்து இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் வேற ஒருத்தர் சொல்லுங்க, நீங்களே சொல்லிக்காதீங்க, அடுத்தவங்கள சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரயன்லாம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்லியிருந்தாரு, அவங்க அதிக இடத்துல பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க, அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல அப்நார்மலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் சொல்றாங்க இவங்க வந்து கோவப்படுறாங்க, இவங்க கோவத்தை குறைக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ராணவ் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வந்து கேட்டாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாத்தீங்கன்னா ராணவ் தான் கேட்டாரு. ராணவ் என்ன சொன்னாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. சோ நீங்க பதில யோசிச்சுக்கோங்க, நான் அடுத்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா போயிட்டு இருந்தாங்க. இதுல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ராணவ் கிட்ட திருப்பி விஜய் சேதுபதி கேட்கிறாரு, உண்மையிலே அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ராணவ் பரவாயில்ல சொல்லுங்க, ராணவ் டைம் எடுத்துக்கோங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திருப்பி கேட்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் ராணவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்காருல்ல. அவரு விஜய் சேதுபதிக்கே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரிகர் ஆகுது. என்னடா இவன் எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், வேணும்னே பண்றான் அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியுது. கடைசியில் தான் ஒரு வார்த்தையை விட்டாது, நடிக்காத ராணவ் அப்படின்ற மாதிரி, என்கிட்டயே நடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனுஷன் காண்டாயிட்டு தான் சொன்னாரு. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதுவுமே தெரியாம இருக்கிறது வேற, தெரியாம இருக்கிறது மாதிரி நடிக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ராணவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கறாரு, சரி எனக்காவது ஏதாவது ரெசல்யூஷன் சொல்லுப்பா அப்படின்னா, இல்லை என்கிட்ட வந்து பாசமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. யோ ராணவ் யார் தான் நீனு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா அவரு எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், அதாவது ரெசல்யூஷன் மாதிரி நான் இதை எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும், இதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா என்கிட்ட பாசமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராணவ் வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் திருப்பி சொல்றேன், அவன் தெரியாம பண்ணல. ராணவ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றாப்ல, இன்டென்ஷனலா பண்றாப்ல அப்படின்றது கிளியரா புரியுது. இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அதை தான் சொன்னாரு. ஆக்சுவலா நீ என்கிட்டயே நடிக்காத அப்படின்னு சொன்னார்ல, சம காண்டாய் தான் சொன்னாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாரு. கடைசி இன்னைக்கு எபிசோட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ராணவ் அதை நினைச்சு கூட ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி வந்து என்ன வந்து விஜய் சேதுபதி மாதிரி சொல்லிட்டாரு, அதாவது பாத்தீங்கன்னா நீ வந்து எப்படி சொல்ல, உங்களோட சிந்தனை வந்து சீக்கிரமா சரியாகிறதுக்கு ஏதோ சொன்ன கெட் வெல் சூன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. சிந்தனை வந்து சரியாகிறதுக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து பார்க்கும்போது அவர் வந்து மீன் பண்ணது என்னன்னா, உன்னோட சிந்தனையே ரொம்ப தப்பா இருக்கு, அது முதல்ல சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ரொம்ப உறுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே உறுத்தணுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, அவருக்கு கிளீனா தெரியுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்றான். அதாவது வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட ஒரு டாஸ்க்ல வந்து வேணும்னே பண்றது அதெல்லாம் ஓகே. வீக்கெண்ட்ல ஒரு மனுஷன் கேட்கறாரு, அங்கேயாவது ஒருத்தன் உண்மையா இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாரு. இதுக்கு அப்புறமாவது ராணுவ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திக்கணும். ஆனா நிறைய பேர் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க ராணுவ இன்னசென்ட், ராணுவ வந்து பாத்தீங்கன்னா தெரியாம பண்ணிட்டான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் யோசிக்கிறதே அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு மாதிரி தான் யோசிக்கிறான், எப்படி சொல்ல லைட் ஹார்ட்டட் பர்சன் அவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லைட் ஹார்ட்டட் பர்சன் அதெல்லாம் ஓகே தான், உண்மைதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ராணுவ யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிளவரா யோசிக்கிறாரு. விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க, இன்னைக்கு ஒருத்தன் வந்து நான் வந்து குழப்பம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி யோசிக்க தெரியாமல இல்ல, ரொம்ப தெளிவா யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியே சொன்னது காரணம் என்னன்னா, வெளியில நடக்கிற நிகழ்வுகளும் மனுஷனுக்கு தெரியல. சோ இது எல்லாத்தையும் வச்சு தான் பாத்தீங்கன்னா ராணுவ போட்டு கொட்டி விட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி, இந்த சம்பவத்தில் தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாஷ் வந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டு கேளுங்க, அதாவது உங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்களே, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஓட்டே போடக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு என்ன காரணம் சொல்லி அவங்க ஓட்டு போடக்கூடாது சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சொன்னார். இந்த மாதிரி பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு வந்ததுலேருந்து அவங்க எதையுமே சேஞ்ச் பண்ணிக்கல, அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் ஓட்டு போடக்கூடாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை வந்து வெளியே காமிக்கவே மாட்டாரு மனுஷன். ஸோ இதெல்லாம் காமிக்காம ஒரு மாதிரி மறைச்சு ஒரு மாதிரி கேம் ஆடுறாரு, அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ராணுவ சொன்னாங்க அது தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே மாதிரி முத்துக்குமரன் எந்திரிச்சு என்ன சொன்னாரு, இது மாதிரி சௌந்தர்யா சொன்னார், இது மாதிரி சௌந்தர்யாக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய ஏன் இந்த மேட்டரை எடுத்து பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோமோல வந்தது. ஸோ ப்ரோமோல வந்தோன்னு தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பயங்கரமா போட்டு பொல
வந்துகிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனை போட்டு சௌந்தர்யா ஆர்மி, சௌந்தர்யா டீம் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து தான் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க சொன்னதுக்கான ரீசன் என்ன சொல்லி அடிச்சாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவனுக்கு எவ்வளோ வன்மம் உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு மேலே அவ்வளோ வன்மத்தில் இருக்கான், தயவு செஞ்சு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்குறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு சொன்னது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சௌந்தர்யாக்கு ஓட்டு போடக்கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைப்ப போடுறாங்க, 100% உழைப்ப போடுறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க்ல நாங்களாம் யோசிக்கிறோம், இந்த டாஸ்க் எப்படி விளையாடலாம், எப்படி அதை கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம எப்படி அதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் சார். ஆனால் சௌந்தர்யா அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வருவாங்க, அந்த டாஸ்க்ல எப்படி சொல்றது, அவங்களும் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களும் வந்து நிற்பாங்க. நின்றுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதோ ஒரு சண்டை போடுறது, இல்லை திடீர்னு வந்து கத்துறது, ஸோ இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி ஏதாவது அட்டென்ஷன் சீக்கர் வந்து அவங்க தான். அது அவங்க அதுக்கோசம் மட்டும்தான் அந்த டாஸ்க்ல வந்து இருப்பாங்களே தவிர, அந்த டாஸ்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அந்த டாஸ்க்கு நல்லா கொண்டு போகணும், அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படின்ற தாட்டே அவங்க கிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் சொல்றேன், நாங்களே இப்போ இந்த டாஸ்க்ல எப்படியாவது ஜெயிக்கணும், அந்த டாஸ்க் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பை போடுறோம். ஆனால் அவங்க எதையுமே பண்ணாம சிம்பிளா வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங் ஏதாவது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மொத்த கிரெடிட் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்கன்னா அது ரொம்பவே தப்பா இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருப்பாரு. சௌந்தர்யோட மூஞ்சி அங்கேயே மாறி இருக்கும், பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா தெளிவான ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு பிழையுமே இல்லை அப்படின்னு நம்ம எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா கிளியரா சொல்லியிருப்பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு, அந்த டாஸ்க் எது கொடுக்குறாரு, அந்த டாஸ்க் மூலியமா ஏதாவது கண்டென்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுக்குறாரு. ஸோ அந்த டாஸ்க்கை நான் விளையாட மாட்டேன், ஓகேங்களா, அந்த டாஸ்க் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக மாட்டேன், அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நானா வருவேன், இப்போ எல்லா டாஸ்க் விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு சடனாக வருவேன், எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் தோணும், திடீர்னு ஒருத்தன் அந்த பக்கம் போயிட்டு இருப்பான், அவனை பார்த்து ஏன்னு கத்துவேன், கத்தணும்னு அவன் திருப்பி கத்துவான்ல, திருப்பி கத்தணும்னு நான் திருப்பி கத்துவேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக மாறும். அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்களே, அந்த டாஸ்க் எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க சண்டையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து ஓட்டு வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஓட்டு போடக்கூடாதீங்க ஒருத்தன் சொல்கிறது எந்த வகையில் தப்பாக இருக்கும். சௌந்தர்யா ஒன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவங்க வந்து ராணுவ தான் குறை சொன்னாங்க, அதாவது எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எந்திரிச்சு அவங்க ரிப்ளை ஒன்று கொடுத்தாங்க, அதை விஜய் சேதுபதி ஏன் கேட்கலன்னு தெரியல. ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கு யாருமே அடுத்தவங்களுக்கு ரிப்ளைலாம் கொடுக்கல, சௌந்தர்யா மட்டும் எந்திரிச்சு ரிப்ளை கொடுத்தாங்க. சார் சில பேருக்கு பேச்சு திறமை இருக்கும் சார், அந்த மாதிரி பேச்சு திறமெல்லாம் எனக்கு இல்லை சார், எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ராணுவ சொல்றேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ இங்க ஒரு கேள்வி சௌந்தர்யா கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ எல்லாருக்குமே பேச்சு திறமை அதாவது எல்லாருக்குமே பேச்சு திறமை இருக்காது, எல்லாராலையும் டான்ஸ் ஆட முடியாது, எல்லாராலையும் பாட்டு பாட முடியாது, நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் ஒரு டாஸ்க்கை விளையாட முடியல எல்லாராலையும், நீங்க நல்லா விளையாடல அது பிரச்சனை கிடையாது. இப்போ சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா எந்த டாஸ்க்லயும் ஜெயிக்கல அப்படின்றது இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை விளையாடணுன்ற இன்டென்ஷனே அவங்க கிட்ட இல்லை அப்படின்றத இங்க பிரச்சனையே. இப்போ பவித்ரா கிட்ட பாத்தீங்கன்னா அது இன்டென்ஷன் இருக்கு, ஆனா அவங்களால விளையாட முடியல, நிறைய இடத்துல தோத்து போயிடுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம மண்டையை எப்படி சொல்றது, முடிய தூக்கி போட்டாலே போதும் நம்மளுக்கு ஓட்டு கொட்டும் அப்படின்ற மாதிரி தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதே இடத்துல சௌந்தர்யா இடத்துல இப்ப மஞ்சரி வச்சுக்கோங்க, சௌந்தர்யா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மஞ்சரி வச்சுக்கோங்க. மஞ்சரி சௌந்தர்யா மாதிரியே இப்ப முடிய தூக்கி போடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மார்க் பண்றது, நிறைய இடத்துல கிண்டல் பண்றது, நாய் மாதிரி கொலைக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மஞ்சரி மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கியூட் ரியாக்ஷன் ஒரு விஷயத்தை கொடுத்து வெளியே இந்த அளவுக்கு சர்வைவ் ஆயிருக்க முடியுமான்னு உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. சௌந்தர்யா இடத்துல மஞ்சரியை வச்சு சௌந்தர்யா பண்ண எல்லாத்தையுமே ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது எந்த வகையில் எப்படி சொல்றது, அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமா நீங்க சொல்லுங்களேன். இங்க ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா கியூட்டா இருக்காங்கன்றதுனால அவங்க கியூட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுபடுது, அதுக்கேற்ற டீமை வந்து பக்காவா செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொரு மேட்ரு, அவங்க ராணுவ பார்த்து சொன்னாங்கல்ல, ராணுவ ஓட்டு போடாதீங்கன்னு, அதுக்கான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் வேணும்னே பண்றான் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவும் அதை தான் பண்றாங்க, ராணுவ கூட அது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு, சௌந்தர்யா அதை தான்டா பண்றா, அவங்க வீட்ல இருந்தே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம சொன்னாரு. அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா இந்த மாதிரிலாம் வீட்டில் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி. அப்படி அவங்க அப்பா அம்மாவே தெரியுது இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் நடிக்குது, அதாவது நடிக்குது இல்லை எப்படி வேணும்னே ஒன்று பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க பண்றதை இப்போ ராணுவ பண்றதுனால இவங்களால ஏற்றுக்க முடியல என்னன்னு தெரியல. அதாவது நம்ம ஒரு பிளான் ஒன்று போட்டு வந்திருக்கோம், அதே பிளானை வந்து அவனும் போடுறானே, அப்போ வந்து இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் ஆயிடுது. ஐயோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தோமோ அதே ஸ்ட்ராட்டஜி நம்மள மாதிரி அவனும் செட் பண்ணிட்டு வந்திருக்கான், நம்மளும் செட் பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்ம இந்த கியூட் ரியாக்ஷன் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஸோ அதே விஷயத்தை அவனும் கையில் எடுத்துட்டான், நம்ம எங்க போல போடுறது அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு என்னன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ குறை சொல்றாங்க, சார் அவன் பண்றதுலாம் இப்படி தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ கண்ணாடி பார்த்து பேசுற மாதிரி இருக்கு சௌந்தர்யா சொல்றது. ஏன்னா சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா 100% அதை தான் பண்றாங்க. இந்த இடத்துல ராணுவ ஒரு படி பார்த்தீங்கன்னா மேலன்னு கூட சொல்லலாம், மேலன்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு, ஆமா நான் அப்படி தான் பண்றேன், நான் வேணும்னே தான் சார் பண்றேன்,
எப்படி சொல்ல அது என்னோட கேரக்டர்லாம் இல்லை, நான் வந்து கேமுக்கோஸ் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் பண்ணுறது தப்பு தான், ஆனால் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதை வந்து சௌந்தர்யா வேறு கடைசியில் பாராட்டுறாங்க. நீ ஒத்துக்கிட்ட தெரியுமா, அதுதான்டா கெத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அவன் கெத்து, நீ ஏமா கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, சௌந்தர்யா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒத்துக்கனால நாம வேணும்னே கேமுக்கோசம் பண்ணுறேன் அப்படி. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை இதுதான் நான்றாங்க. இதுதான் நான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியாது, இதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசுறது, இதுதான் நான் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது, அது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. நான் கிளியராக சொல்கிறேன், மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான். சௌந்தர்யா இடத்துல மஞ்சரி மாதிரி ஒரு ஆளை வச்சு சௌந்தர்யா பண்ற ரியாக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு மட்டும் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. மஞ்சரி அங்க கேம் மட்டும் ப்ளே பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, டஃபா ஃபைட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, மஞ்சரி இருக்க விட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா மஞ்சரி வந்து அழகா இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லுங்க. அதுதானே உண்மை. யோசிச்சு பாருங்களேன், நான் கிளியரா சொல்றேங்க, சௌந்தர்யா இடத்துல மஞ்சரி இருந்திருந்தா கண்டிப்பா யாருமே பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்க மாட்டீங்க. மஞ்சரி இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கேம் விளையாடி இருக்காங்க, கேம் விளையாடி அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டஃப் காம்படேட்டர் பாயுங்க, ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சா அது அடுத்த பாயிண்ட், அதை ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் வந்துடும். ஓகேங்களா, எப்படி சொல்றது, பின்னாடி போய் பேசுறது, அப்படியே ஒளிஞ்சிக்கிறது, பயந்து போகிறது அப்படிலாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன், போல்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க நின்று காமிச்சதுனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் மஞ்சரி உள்ளே இருக்காங்க. அவங்க டாப்பில் இருக்காங்க பாட்டமில் இருக்காங்க அப்படின்றது கேள்வி இல்லை. இவ்வளோ நாள் இருக்காங்கன்னா அந்த ஒரு ரீசனால் தான். இதே இடத்துல மஞ்சரி, இது சௌந்தர்யா இடத்துல மஞ்சரி இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே பண்ணாமல் முடிய மட்டும் தூக்கி விட்டுட்டு கியூட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சில இடத்துல ஃபன் கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு உள்ள இவ்வளோ நாள் சர்வை ஆகிட்டு, அதுவும் இப்போ எப்படி ரன்னர் அப் அவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சீசன் எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த சீசன் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு வின்னரை தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, இல்லை பிஆர் டீமா அவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டு வின்னர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, டீம் ஓட்டும் பிஆர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மட்டும் நடக்கல, ரொபாட்டிக் ஓட்டு, கால் சென்டர் ஓட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த சீசன் எனக்கே டவுட்டா இருக்கு, இந்த சீசனோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணா மாறலாமோ அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க தான் வின் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யார் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டீம் ஒர்க் பண்ணுது அப்படின்றது அப்படி சொல்லி அப்பட்டமா தெரியுது. ஆனால் விஜய் டெலிவிஷனால எதுவுமே பண்ண முடியல, இவங்க செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது தெரியுது. ஸோ அதை வந்து இப்படியே கொண்டு போனால் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா பிஆர்லாம் இதுக்கப்புறம் பயங்கரமாக வாழுவானுங்க போல இருக்கு. எத்தனை லட்சம் எல்லாரும் கொடி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படியே போச்சுன்னா பாருங்களேன், எப்படி போய் ஒரு கட்டத்தில் போய் எப்படி போய் முடியும்னு. ஸோ ஓட்டு வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னும் போது அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல தப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் திரும்பியும் சொல்றேன், வின்னர் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, அதாவது இந்த மாதிரி எப்படி சொல்றது, ரோபாட்டிக் ஓட்டு, கால் சென்டர் வச்சு ஓட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எப்படி விஜய் டெலிவிஷன் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தடுக்கவே முடியாதுப்பா, வேற வழியில் இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் பிஆர் டீமுக்கும் தான் இந்த சீசனில் வந்து எப்படி சொல்ல ஃபைட் வந்து போகுது. மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தனை வந்து வின்னர் ஆக போகிறாங்களா, இல்லை பிஆர் டீம்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தனை வின்னர் ஆக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனிவேஸ் இப்போ டாபிக் வருவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதாவது இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ பண்ணுறது சரியில்லை, அதாவது ஒரு இடத்துல கேமே ப்ளே பண்ணாமல் சும்மா அட்டென்ஷன் சீக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஓட்டு வாங்கிற அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லிட்டாரு. சௌந்தர்யா என்ன சொல்லிட்டாங்க, ராணுவ பண்றது இப்படி தான் அப்படின்ற மாதிரி ராணுவ அந்த இடத்துல ஒத்துக்கிட்டார்ல. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் கூட்டிட்டு போய் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு பாருங்க. சீரியஸ்லி சொல்றேன், தரமான அட்வைஸ். கிளியரா சொல்லியிருப்பாரு, இதை பார்ப்பா ராணுவ, நீ ஒன்று பண்ற, ஓகே நீ வந்து வேணும்னே பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ற, ஆனா உன்னோட கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நீ வெளியில பாக்குறாங்க மக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, ராணுவ கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸில் போய் எங்கேயாவது உட்காரும் போது ராணுவ என்னவா நினைப்பாங்க, ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி சொல்றது எதுவுமே புரியாது, ராணுவ வந்து எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது, ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டரை ராணுவ எல்லாரும் பார்ப்பாங்களே. ஏன்னா நீ யாருன்றதை காமிக்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்க. ஸோ அங்கே வந்து உன்னை தொலைச்சிருவியே அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ராணுவ புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், ராணுவ அவர் கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஒரு ஹீரோ மெட்டீரியல் நீ நினைக்கிறேன்னா, ஒரு ஹீரோ மாதிரி உன்னை எல்லாரும் மதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இங்கே வந்து இப்படி நடந்துக்கிட்டுனா உன்னை எப்படிடா மதிப்பாங்க? யோசிச்சு பாருங்க, ஒரு விஜய் சேதுபதி சொல்ல ஒரு டைலாக் ஒரு ஆள் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி கோவப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அப்பட்டமா தெரியுதா அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. எத்தனை பேருக்கு எபிசோடு பார்க்கும்போது உண்மையிலே மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, ராணுவ பண்றதுலாம் நடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இன்கேஸ் நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சிதா எவிக்ட் ஆயிட்டாங்க. எவிக்ட் ஆகும்போது விஷால் காதுல ஏதோ ஓதிட்டு போனாங்களே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அந்த மாதிரியா, அதாவது எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா அருண் கிட்ட, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் காதில் வந்து ஓதிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் ரெண்டு பேரும் வெளியே வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா ஓகே, ஜாலி தான் வச்சுக்கோங்களா, அதில் எந்த இதுவும் இல்லை. ஆக்சுவலாக விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தர்ஷிகாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் விஷால் மேலே மட்டுமே ஃபுல் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தர்ஷிகாவும் இந்த இடத்துல கேட்டிருக்கணும், இந்த இடத்துல விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா போன வீடியோவில் விஷாலை போட்டு
பொழந்தாச்சு. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, ஹர்ஷிகாவும் இப்போ இவங்களுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு வந்து ஒப்பீனியன் இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எது வந்தாலும் இப்பயே சொல்லு அப்படின்ற மாதிரி பதிலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு இப்போ வெளியே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அவன் தான் ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் அன்ஷிதாவும் விஷாலும் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு, அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு டிக்கெட்டை வந்து விஜய் சேதுபதி எடுத்துட்டு வந்தார். ஆக்சுவலி இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 டாஸ்க்கு கிட்ட வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பற்றி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த 10 டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எத்தனை டாஸ்க்ல வந்து அதிக பாயிண்ட் வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்க போறாங்க. இதில் என்ன கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து சில பேர்லாம் ஷோர் ஷார்ட்டாக இவங்க வந்து கம்பல்சரி இது ஃபினாலேக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், அதுக்கடுத்து தீபக் ஆகட்டும், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கம்பல்சரி போயிடுவாங்க, சௌந்தர்யெல்லாம் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்கலாம் கம்பல்சரி ஃபினாலே ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்கள யாராவது இன்கேஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எப்படி சொல்றது, தேவையில்லாத ஒன்றா ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்களும் வின் பண்ணுவோம் தான் விளையாடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா விஜய் சேதுபதி அந்த மாதிரி வெறிய ஏற்றிட்டு போயிட்டாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயனை வின் பண்ணாலோ இல்லை ராணா வின் பண்ணாலோ, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கள ஃபினாலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். மஞ்சரி வின் பண்ணாலோ இவங்களாம் ஃபினாலே வர்றது கஷ்டம். ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களாம் யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனக்கு தெரிஞ்சு ரயன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. ராணுவுக்கு ஒரு கை வேறு அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது ராணுவ எப்படிங்க ஒருவேளை நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி என்னன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு கை ஓரளவு ஓகே தான், சும்மா தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ராணுவ இதே கண்டிஷனில் இருந்தாருன்னா இப்போ அவருக்கு மட்டும் டாஸ்க்ல ஏதாவது ப்ரிவிலேஜ் ஏதாவது கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் தரமா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கொம்பு சுய் விட்டு போயிருக்காரு. யாருக்கோசமும் விட்டு கூட கூடாது, ஒழுங்கா எப்படி சொல்றது, வாங்குற காசுக்கு ஒழுங்கா கூவணும், அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு கோசம் விட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வான் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் ஆனால் எல்லாம் வெறித்தனமா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம டாஸ்க் பீஸ்ட் ரயன் என்ன பண்ண போறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலாக இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, சௌந்தர்யாவும் சரி ராணுவும் சரி கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட கேம் பிளே என்னன்றது கிளியராக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கான எபிசோட ஓவராலாக நிறைய பேர் கெஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஓகே இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இதுதான் எக்ஸ்போஸ் ஆனதான் என்ன பொறுத்த வரைக்கும் கிளியராக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ராணுவும் சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே கேம் பிளே தான் நான் சொல்றேன். ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.